ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான ப்ரைடல் பேங்கிள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு அதுக்காக பேங்கிள் ரேப் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டு சைடுமே நான் வந்து பேங்கிள் ரேப்பிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அதில் டிசைன்ஸ் எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மெயினான ஃபஸ்ட்டு வந்து ப்ராட் பேங்கிள் 1 கட் பேங்கிள் நான் எடுத்திருக்கேங்க. அதில் நான் இப்போ டிசைன் கொடுக்கலாம் பாருங்கள். இதுக்கு எல்லாமே ஒயிட் கலர் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த 1 கட் பேங்கிளில் வந்து ட்ராப் ஷேப்பும் அப்புறம் ஐ ஷேப்பும் ரெண்டு தான் நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ராப் ஷேப்பை வந்து ரவுண்ட் பண்ணி ஃப்ளார் மாதிரி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதே இதில் ஐ ஷேப்பை நான் வந்து பெரிய ஷேப் தான் எடுத்திருக்கேன் 8K. அந்த 8Kயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளார் ஷேப்பில் வச்சுட்டு அப்புறம் ஒன்று வந்து ஃப்ளார், இன்னொன்று வந்து ஐ ஷேப், அப்படி மாற்றி நான் வச்சுட்டு வரேன். இடையில வந்து ஸ்பேஸ் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து குந்தன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒயிட் ஸ்டோன் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் என்ன கலர்ஸ்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லாவெண்டர் கலர் த்ரெட்னால அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ ஒயிட் ஸ்டோனில் நான் இப்போ வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தாங்க நமக்கு கரெக்டாக வரும் ஃபினிஷிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய லாங் வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் பேங்கிள் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி 2 பேங்கிளுமே நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வந்து 2 கட் பேங்கிள் இருந்துச்சுல, அந்த 2 கட் பேங்கில் நான் இப்போ அதே மாதிரி தான் 2 கட் பேங்கிளும் என்ன அப்படின்னா ட்ரையாங்கிளும் வச்சோம். அதுக்கப்புறம் 6K ஐ குந்தன் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒயிட் ஸ்டோன் தான். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ளதை ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் மாதிரி சர்க்கிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6K ஐ குந்தனை வந்து க்ராஸில் வச்சு டபுள் ஃப்ளார் மாதிரி 4 ஸ்டோன் வச்சு நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் பேங்கிள்ஸுமே நான் இப்போ பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை இந்த மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னா மேலே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒர்க்குங்க. ஃபுல்லாகவே நான் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சே நான் இதை வந்து பேங்கிள்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபினிஷிங்கை. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கலர்ஸ் தான் இல்லைங்க, சைஸும் கலர்ஸும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சாரீ மேட்சிங் பேங்கிள்ஸ் ஆர்டருமே எடுத்துகிட்ருக்கோங்க. பாருங்கள் லுக் ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் ஃபைனல் லுக் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நான் அதே மாதிரி சென்டரில் போடக்கூடிய இந்த சின்ன பேங்கிள்ஸ்லாம் வந்து ப்ளைனாகவே விட்டுருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து ப்ரைடல் பேங்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.